கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வசனம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது. சொற்களின் மிகுதியால் பாவமில்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். இந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார் பரிசுத்த ஆவியினால். தன்னுடைய சொற்களில் நம்ம எவ்வளவு சொற்கள் அதிகமாக பேசிட்டோம்னா பாவம் இல்லாம இருக்கவே இருக்காங்க. அப்போ குறைவாக நான் கடைசியில் உங்களுக்கு இதனுடைய அந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால என்னதான் தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அப்போ யார் புத்திமான் அப்படின்னு நம்ம நினைச்சா தன்னுடைய உதடுகளை அடக்குகிறவன் தான் புத்திமான். இன்னொரு வசனம் கூட உண்டு. அது எப்படின்னா, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன். ஒரு பட்டணத்தை நம்ம பிடிக்கிறத விட, இப்போ பக்கத்தில் எத்தனையோ ஊர்கள் இருக்கு, முள்ளக்காடு இருக்கு, இல்லை திருச்செந்தூர் இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, அதை கூட ஒரு மனிதன் பிடித்தாலும் அதை விட தன் மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன். மனசுல உள்ள எல்லாத்தையுமே சொல்லாம அதெல்லாம் எப்படி இந்த மாத்திரை விழுகிற மாதிரி உள்ளே என்ன செய்யணும், சுரங்கத்துக்குள்ள அனுப்புகிறவன் தான் என்னதான் உத்தமன். அதே போல சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அப்ப நம்ம எப்படி அமைதியை காக்க வேண்டும், வார்த்தைகளை எப்படிலாம் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த வசனம் இருக்கிறது. இதுக்குதான் ஒரு செய்தி. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் ஒரு கருவி என்ன செய்தாராமா, கண்டுபிடிச்சாராம். அந்த கருவி என்ன அப்படின்னா, தொலைவிலே இருந்து கொடுக்கப்படும் ஒரு செய்தியை இவர் கண்டுபிடித்த இயந்திரம் அச்சடித்து கொடுத்து விடும். அந்த கருவியின் பெயர் டெலிபிரிண்டா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கருவியை அச்சடித்து ஒரு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது மக்களுக்கு. அந்த கருவிக்கு நம்ம எவ்வளோ பணம் வாங்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, $20,000 நம்ம நீங்கள் இதுக்கு வாங்குங்க, கேட்டு வாங்குங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிட்டு இவர் ஆனால் சிந்தித்து கொண்டே இருக்கிறாரு. எப்படின்னா இவருக்கு பயம், இந்த ஒரு கிறிஸ்டின் தான், அதனால இவர் நினைக்கிறாரு கூட நம்ம வாங்கிடக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கு என்ன இருக்குது, ஒரு பயம் இருக்குது. பயம் இருக்கிறதுனால அவர் சிந்தித்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறது, இவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. இவர் அந்த கூட்டத்துக்கு போய்கிறார். அங்கே போய் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இவர்கிட்ட கேட்காங்க, இந்த கருவிக்கு நீங்கள் எவ்வளோ பணம் எதிர்பார்க்கீங்க அப்படின்னு. அப்போ இவருடைய மனைவி சொன்னது இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. $20,000 கேட்கலாமா, நம்ம மனைவி சொன்னாங்கல்ல 20,000 கேட்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே தயங்கி கொண்டிருந்தா. இதை நான் வாசிக்கும் போது எனக்கே ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக தான் நான் வாசித்தேன். அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு, அதிக பணம் ஆயிட்டுனா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தயங்குறாரு. திருப்பி கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். உடனே அப்பவும் இவர் தன்னுடைய அமைதியை தான் இவர் காக்குறார். உடனே அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு முடிவு பண்ணியிருக்கோம், $1,00,000 நாங்கள் தருவதாக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். $1,00,000. உடனே இவருக்கு எப்படி ஆகிட்டோமா, பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டோம். நல்ல வேலை நம்ம 20,000 சொல்லலை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்போ நினைச்சாராம், அமைதியை காத்ததுனால படபடன்னோ அவசரப்பட்டோ முந்தி கூட்டியோ நம்ம இதை சொல்லாமல் அவங்க மூலமாகவே நமக்கு கொடுக்கக்கூடிய பணம் இந்த கருவியினுடைய மதிப்பு இவ்வளவு என்பது எனக்கு தெரியல, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னுடைய வேலைக்கு ஒரு தகுந்த கூலியை கொடுத்திருக்கிறார்கள் என்று நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவர் வெளியே வந்தாராம். அப்போ அவர் மனசுக்குள்ள அவர் பேசுனது என்ன அப்படின்னா, நான் அமைதியை காத்தேன். நான் நம்ம மனைவி சொல்லிட்டாங்க கரெக்டாக தான் பேசுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்லலை. நான் பொறுமையாக இருந்து தயங்கி இருந்ததுனால, அமைதியை காத்ததுனால எனக்கு இவ்வளவு பணம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதான் நான் படபடன்னு பேசாதிருந்தால் மூடனும் ஞானியாவானி. அதுக்கு அடுத்த பிறகு கூட அப்படி அந்த வசனம் இருக்குது. எப்படி பேசக்கூடாதா, மடமடன்னு நம்ம பேசக்கூடாது. அதே அதிகாரத்தில் 20வது வசனத்தை பாருங்க. சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. அப்ப நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, நல்ல ஒரிஜினல் வெள்ளியாம். நம்ம நாவு ஒரிஜினல் வெள்ளி. ஆமா, அப்படி சில பிள்ளைங்க புதுசா இந்த சலங்கு போட்டிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் பார்க்கவே. ஆமா, பொண்ணு மாப்பிள்ளையில பொண்ணு காலில் பாருங்க, அன்னைக்கு முந்தின நாள் தான் வாங்கி காலில் மாட்டியிருப்பாங்க. எப்படி இருக்கும், அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும், பிரைட்டா. அதே மாதிரி நம்ம நாக்கு வெளியே வரும்போதெல்லாம் வெள்ளி மாதிரி என்ன செய்யணும், டால் அடிக்கணும், அப்படி இருக்கணுமா. அது நீதிமானுடைய. அப்போ தேவ சமூகத்துல
எவ்வளவாய் நம்ம துதிக்கிறோம், எவ்வளவாய் ஜெபிக்கிறோம், எவ்வளவு அமைதியை காக்கிறோம், எவ்வளவு நம்ம பேசுவதற்கு தயங்குறோம், யோசித்து பேசணும். அப்படிங்கும்போது நம்முடைய நாவு கூட சுத்த வெள்ளியாக மாறுவதற்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. வாசிமா. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? நீதிமொழிகள் 17:28. இன்னும் நேரம் வாசி. நீதிமொழிகள் 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் எண்ணப்படுவான். அப்ப பேசாதிருந்தால் மூடனும் ஞானி ஆயிருவானா, தன் உதடுகளை மூடுகிறவன் எப்படி இருப்பானா, புத்திமானாய் இருப்பான். வாசிங்க. 16. பலவனை பார்க்கலும் இடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். அப்போ உத்தமன் எல்லாமே என்னதான், எல்லாம் அடக்கிறது அடக்கிறது அடக்கிறது. ஆத்மா அடக்கிறது, மனசு அடக்கிறது, கை அடக்கிறது, நாவு அடக்கிறது, சிந்தனை அடக்கிறது. எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், அடக்கி ஆடும்போது நீதிமானாய் புத்திமானாய் ஞானிமானாய் மாறிடும். அதில் அவர் எழுதியிருக்காரு, தடுமாற்றம் அடையாமல் இருக்க அமைதி உதவுகிறது. நம்ம தடுமாற்றம் அடைந்து பேசி மனசு கஷ்டப்படுறதை விட அமைதியாய் இருக்கிறது, தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறது அமைதிக்கு உதவுகிறது. குறைவாக பேசினால் சிறப்பாக பேசியதாக அர்த்தம். எப்படியா? குறைவாக பேசினால் சிறப்பாக பேசியதுக்கு அர்த்தம். ஆனால் நம்முடைய வார்த்தையின் மதிப்பை உடைய, அதாவது வேகமாக பேசும்போது தாமதித்தால் மன அமைதி கிடைக்குமா? இன்னொருத்தர் நம்மகிட்ட வேகமாக பேசும்போது நம்ம தாமதித்தால் நமக்கு என்ன கிடைக்குமா? மன அமைதி கிடைக்கும். 2வது, குறைவாக பேசினால் சிறப்பாக பேசியதாக அர்த்தம். நம் வார்த்தைகளின் மதிப்பை நாம் உணர வேண்டும். நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை நல்ல உன்னதமான வார்த்தையாக இருந்தால் அதனுடைய மதிப்பை நம்ம என்ன செய்யணும், உணரணும். அந்த நம்முடைய வார்த்தை எப்படி மதிக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிகமான தவறு பாவம் நம்ம எதனால செய்கிறோம்? இப்போதைக்கு வாய் மட்டும்தான். கண்ணாலலாம் நீங்கள் யாரையும் எதையும் பார்க்க மாட்டோம், கையினால எதையும் நம்ம களை வாங்க போகிறதில்ல, தொட போகிறதில்ல. வேறு நம்ம தியேட்டருக்கு நம்ம கால்கள் இனி போக போகிறதில்ல, நம்ம ரசிக்கப்பட்டதுனால. இந்த ஒன்று தான் வாய் தான். இதை மட்டும் சுத்த வெள்ளி மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நம்ம யார் தான்? புத்திமான், நீதிமான், ஞானி எல்லாமே வந்துடும், ஞானவான். முக்கியமாக எங்கள் அக்கா எனக்கு சொல்கிற ஒரு அட்வைஸு, அடுத்த வீடும் எதிர்த்த வீடும் என்னைக்கும் சண்டையே போடக்கூடாதான். அடுத்த வீடும் ஏற்ற வீடும் இவங்க 2 பேரும் நம்ம பக்கம் இருந்தால் நமக்கு பிரச்சனையே இருக்காதான். இல்லை அப்படின்னா அடுத்த வீட்டுக்காரங்க என்னதோ கொண்டு போகிறா, யாரோ வந்துட்டு போகிறாங்க, ஏதோ வந்துட்டு போகுது, என்னதோ இருக்குது, எதுக்கு இப்படி கூடி இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களாம். ஏற்ற வீடும் அதே மாதிரி நினைப்பாங்க, பொறாமப்படுவாங்க. பாரு பையாக வருது, சாக்காக வருது, என்னெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்பாங்க. அதே இது அவங்க அன்புள்ளவங்களாக இருந்தால் இவங்களே சொல்லிடுவாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சீனிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க, இன்றைக்கி பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க, இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி பேசும்போது சமாதானம் உண்டாகும். அதான் உண்மை. உண்மை அனுபவமே அதான். அதனால இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பெண் வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, நீங்கள் ஏற்ற வீட்டில் பேசிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தங்க வந்துட்டு போகிறாங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நல்லபடியாக அந்த காரியம் நடக்கணும்னு அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை அப்படின்னா ஏற்ற வீட்டுக்காரங்க இல்லை யாரோ வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் எங்கள் அக்கா எனக்கு சொன்ன அட்வைஸ் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஏற்ற வீடுலாம் அவ்வளோவா இருக்காது. அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருக்கும், இங்கே அப்படி இருக்காது. டவுனில் ஏத்தாக்கில் அடுத்தாக்கில் வீடு இருக்கும், 2 பக்கமும் சமாதானமாக இருந்துக்கோ அப்படின்னு அக்கா எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்மளும் வருகையில் போகணும், நம்ம ஏற்ற வீட்டுக்காரங்களும் போகணும், நம்ம அடுத்த வீட்டுக்காரங்களும் வருகையில் காணப்படணும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து நம்ம தாமதித்து பேசினால் நமக்கு மன அமைதி கிடைக்கும். ஒன்றும் பேசவில்லை என்றால் நமக்கு துன்பமே வருவதே இல்லையா? தேவையில்லாமல் நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, நம்ம மருமகள், நம்ம மகன், நம்ம மகா, நம்ம மருமகன், அவங்களுக்கு நடுவில் நம்ம போகாமல் இருந்தால் நமக்கு என்ன இல்லை, துன்பமே இல்லை. அவங்க சண்டை போடுவாங்க, சேர்ந்துக்கிடுவாங்க, நம்ம நடுவில் போய் சொல்லுவோம் தெரியுமா, நம்ம தான் அவுட் ஆகிடுவோம். நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க தானே செய்கிறோம், நம்மளும் குடும்பங்களில் தானே வசிக்கிறோம். என்ன அதனால நம்ம அதிகமாக பேசவில்லை என்றால் துன்பம் வருவதே இல்லையா? அப்போ
அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம நடந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. கடந்த நாள் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. நடந்து ஒரு 4-5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. பொண்ணோட அம்மா வந்துருந்தாங்க வீட்டுக்கு. கொஞ்சம் ஜோ பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய மகளுக்கு சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்கள் மாமியார் வந்து உன் மாப்பிள்ளையை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னால் நீ என்ன சொல்ல தெரியுமா? அத்தை, உங்கள் பையன்தான், நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அத்தை, நீங்கள் நல்லா தானே வச்சுருக்கீங்க அத்தை, நீங்கள் பார்த்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிடு. அதே மாதிரி மாப்பிள்ளை வந்து எங்கள் அத்தை எங்கள் அம்மையை பற்றி இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க, ஏங்க உங்கள் அம்மா தானே இப்போ சொல்லுவாங்க, பிற மறந்துடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நவன்று அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ ஞானமாக சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க. நீ 2 பேருக்குமே எப்படி இருந்துக்க, நல்ல பிள்ளையாக இருந்து இவங்ககிட்டயும் அன்பை காட்டிடு, அவங்ககிட்டயும் அன்பை காட்டிடு. அவங்க சொன்னாலும் அவங்களுக்கு ஆதரவாக பேசுவோம், உங்கள் பையன் தானே நீங்கள் சமாளிச்சுக்கிடுங்க, உங்கள் பையனை நீங்கள் நல்லா தான் வளர்த்துருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது அப்படின்னு சொல்லிடு. மாப்பிள்ளை சொன்ன உங்கள் அம்மா தானே சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் தான் அம்மாட்ட சமரசம் ஆகிருங்க அப்படின்னு நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி கொடுத்து நீ நல்ல பிள்ளையாகவே இருந்து காலத்தை கிடைக்கும். தேவையானுக்கு வந்து நின்றாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் அவளை கை கொடுத்தேன். ரொம்ப படிப்புலாம் கிடையாது அவளுக்கு, ஆனாலும் அவளை ஞானமாக செயல்பட்டுட்டாங்க. நம்மளும் இன்னைக்கு அப்படி தான் செயல்பட வேண்டும். அவங்கவங்க குடும்பத்தை அவங்கவங்க என்ன செய்ய பார்த்துக்கிட்டு நமக்கு பேச மட்டும் போதும். அப்போ குறைவாக பேசவில்லை என்றால் துன்பமே வருவதே இல்லையா. பேசினாதான் எதுலையாவது மாட்டிக்கிட்டு நம்ம என்ன செய்ய வார்த்தையில விட்டுட்டு நம்ம கஷ்டப்படுறோம். எடிசனை போல பேசாமல் இருந்தால் அதிக நன்மை வரும். ஒரு காரியத்தை குறித்து நம்ம முந்திக்கிட்டு நம்ம முன்னவை நின்றுக்கிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்காது, அதிகமான நன்மை கிடைக்காது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப சாப்பிட்டா இருக்கணும். ஒரு பிளேட் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாப்போ பெவிகால் மட்டும் ஒட்டிட வேண்டியதான் முதல்ல. நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் அப்படி இருக்காரு, அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்காரு. என்ன பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர் தான். நமக்குள்ளே நம்ம தீர்மானம் எடுத்துக்கிட்டோம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம், தேவையில்லை. பொறுமையாக இருந்து அப்படியே பார்த்து பழகும் போது நிறைய பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும். துன்பம் நமக்கு வராது, மனசு என்ன செய்யாது, கஷ்டப்படாது. அதனால் இன்னையிலேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். கருத்து அனாவசியம், இந்த கருத்தோடு நான் அந்த செய்தியை முடிக்கிறேன். அனாவசியமாக நான் பேசினதற்காக நான் வருத்தப்படுவது உண்டு, ஆனால் நான் பேசாமல் இருந்ததற்காக நான் வருத்தப்பட்டதே இல்லை. அதிகமாக பேசினதற்காக நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். படபடன்ட்டு யாருடைய சொந்தமோ பந்தமோ ஏற்று விட அடுத்து விட எங்கேயோ நான் படபடன்னு பேசுனதுனால நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். ஆனால் நான் பேசாமல் இருந்ததற்காக நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா துன்பமே இல்லை, துன்பமே. ஆனால் நம்ம சில சமயத்தில் என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கிறோம், புரிந்து வாழ வேண்டும். எல்லாரையுமே நம்ம என்ன செய்யணும், புரிந்து வாழணும். நம்மளும் ஆண்டவருக்கு பெருசு இல்லை. ஏன்ட்டு ஆண்டவர் அதிகமாக அப்படிதான் சொல்வார், நீ எனக்கு பெருசு, இந்த உலகமே ஆதாயப்படுத்தினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படாது. நீ எனக்கு பெருசு, நீ எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்வாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முக்கியம். நம்ம எல்லாருமே, நானும் அங்கே வந்து நிற்கணும், நீங்களும் அங்கே வந்து நிற்கணும். பூரண வடிவுள்ள சியோனுக்கு ஏற்ற நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். அதனால இன்றையிலிருந்து அமைதியை காக்க வேண்டும். வார்த்தைகளை நிதானமாக, இல்லைன்னா சிலவே நல்லா சாப்பிட்டாவே பேசுவாங்க, அமைதியாகவே பேசுவாங்க. எனக்கு ஒரு பிள்ளை தெரியும், சிரிச்சுக்கிட்டே ஒரு அக்கா, அவங்கள நான் அக்கான்னு கூடுவாங்க, இந்து தான். ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் வார்த்தை, ஆனால் பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க, நியாயமாக பேசுவாங்க, ஆனால் கடினமாக தெரியாது. அது அப்படி ஒரு ஞானம் அவங்களுக்கு. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே அந்த அக்கட்டை தான் போவாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. ஏன்னா ஊட்டிக்காக இருக்காது, ஆனால் நியாயமாக இருக்கும். ஊட்டிக்காக இருக்காது, அவங்களுக்கு அப்படி ஒரு டேலண்ட். நமக்கு அப்படி இல்லை, கோபம் வந்தால் சட்டம் வந்துடும், இல்லை முகம் மாறிடும் அப்படி. அதனால இவர் எழுதியிருக்காரு, பேசாமல் இருந்ததற்காக நான் வருத்தப்பட்டதே இல்லை. அப்போ அதிகமான வேகமான வார்த்தைகளை பேசாமல் நம்ம வாசித்த வசனத்தின்படி நம்ம புத்திமானாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அதை வாசித்து முடிப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 10. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அப்போ இன்றையிலிருந்து நம்ம எல்லாரும் புத்திமான். ஏனென்றால் உதடுகளை அடக்குகிறோம், சொற்களின் மிகுதியாக இருக்கக்கூடாது, அமைதியை காப்போம். அதனால் நம்ம வருத்தப்பட மாட்டோம், சந்தோஷப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.